கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று தாவீது சொன்ன வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதை போல் நாமும் என்ன சொல்லலாம்னா, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைய மாட்டேன். இதை நம்ம திரும்ப திரும்ப கூட சொல்லலாம். ஆனால் இது ஒரு உறவை குறித்து பேசுகிறது. கர்த்தர் எனக்கு யாராக இருக்கிறார் என்பதை அடையாளம் காட்டி அதை சார்ந்து நம்புகிற ஒரு அனுபவம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உறவை குறித்த அறிக்கை மட்டும் போதாது, அந்த உறவை அனுபவிக்கின்ற ஒரு அனுபவம் வேணும். தேவன் நமக்கு தந்தையாக இருக்கிறார், நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். இது ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய காரியம். ஆனால் தேவன் நமக்கு தந்தை என்கின்ற ஒரு அறிவை சார்ந்து வாழக்கூடாது. தேவன் நமக்கு தந்தை என்கிற அந்த அனுபவத்தை சார்ந்து வாழணும். அது எப்படி? தந்தையாகி அவரோடு நம்முடைய வாழ்க்கை நெருக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கணும். அதைத்தான் யோவான் 15 கூட வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு நமக்கு எந்த மாதிரி இணைப்பு வேணும்? ஒரு திராட்சை செடி கொடியோடு இணைந்திருக்கிற மாதிரி, ஒரு திராட்சை செடியில் கொடியில் இணைக்கப்பட்டிருக்கிறது போல நாமும் இணைக்கப்பட்டிருக்கணும். இன்றைக்கி அநேகர் கர்த்தர் இருக்கிறார், பார்த்துக்குவார், நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தர் பெரியவர், அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் என் தந்தையாக இருக்கிறார், அவர் தம்முடைய ஒரே பேரன் குமாரனை எனக்காக கொடுத்திருக்கிறார், மற்ற காரியத்தில் அவர் எப்படி செய்யாதிருப்பதுன்னு ரோமர் 8:30 சுட்டிக்காட்டு பேசுவாங்க. ஆனால் இது அறிவை சார்ந்த ஒன்று. தேவன் உங்களுக்கு யாராக இருக்கிறார் என்பதை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பதில் அல்ல, அவர் யாராக இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் ஒரு உறவை, ஐக்கியத்தை அனுபவிக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு குடும்ப வாழ்க்கையோட பார்த்திங்கன்னா உறவு இருக்கும், அனுபவிக்க மாட்டாங்க. கணவன் மனைவியாக இருப்பாங்க, ஒரே வீட்டில் இருப்பாங்க, கணவனும் இருப்பார், மனைவி இருப்பார். கணவன் மனைவிக்குரிய அன்பின் ஐக்கிய வாழ்க்கை இருக்காது, உறவு இருக்கும். கவர்மெண்ட் ஏதாவது ஒரு தகவலுக்காக உங்கள் கணவன் யாருன்னு கேட்டால் மனைவி கணவனுடைய பேரை சொல்லுவாங்க. கணவன்கிட்ட போய் உன் மனைவி பேர் எதுன்னு கேட்டால் மனைவி பேரை சொல்லுவாங்க. ஆனால் அவர்களுக்குள்ள உறவு இருக்கும், ஃபெலோஷிப் இருக்காது. ஐக்கியம் இருந்தால்தான் உறவு அனுபவிக்கப்படும். எனவே கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார், கர்த்தரின் தகப்பனாக இருக்கிறார், கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்ங்கிற உறவுகளை மட்டும் சொல்லிக்கொண்டு வாழ்வதில்ல, ஒவ்வொரு நாளும் அந்த உறவை அனுபவிக்கணும். தேவன் தகப்பன் என்றால் அந்த தகப்பனிடத்தில் பேசி பழகுது போல் நம்ம பழகணும். ஒரு காலத்தில் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் கேட்டார், நான் எஜமான் என்றால் அதுக்குரிய கனம் எங்கேன்னு கேட்டார். அது பழைய ஏற்பாட்டு காலம். இப்போது அவர் இப்படி கேட்பார், நான் உங்களுடைய தகப்பன் என்று சொன்னால் நீங்கள் அந்த ஐக்கியத்தை எனக்கு தர வேண்டாமா? என்னுடைய ஐக்கியத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா? இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆண்டுடைய சமூகத்தில் போதுமான நேரங்களை செலவழித்து உறவை வளர்க்குறது கிடையாது, ஐக்கியத்தை அனுபவிக்க கிடையாது. தேவனோடு பேசுங்க, தேவனோடு பழகுங்க, தேவனோடு நேரம் செலவிடுற ஒரு நஷ்டம் கிடையாது. அதனால் உங்களுக்கு அமைதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும், நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும், வாழ்க்கையில் நம்பிக்கை கிடைக்கும், பரிசுத்தம் கிடைக்கும். இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருக்க தேவ உறவை நீங்கள் போதுமான அளவுக்கு நேரம் செலவழித்து என்ன செய்ய வேண்டும்? அதை அனுபவிக்கணும். எனவே கர்த்தரின் தகப்பனாக இருக்கிறார் என்ற ஒரு அடிப்படை மட்டுமல்ல, கர்த்தரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தரோடு பழகி கொண்டிருக்கிறேன், கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறேன், அந்த விதமான அனுபவம் சொல்லப்பட வேண்டும். சிலர் பார்த்திங்கன்னா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்ட நித்தியவாசி, பரலோகம் தான் என்னுடைய குடியிருப்பு. இது ஊரில் ஒரு இது சொல்லுவாங்க, வெறும் வாயால் வடை சுடுறேன்னு சொல்லுவாங்க. வெறும் வாயால் வடை சுட்டு இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் அனுபவிக்கணும். எனவே தேவன் தந்தை என்றால் அந்த தந்தையோட நிறைய பேசுங்க, நிறைய சொல்லுங்கள், நிறைய பகிர்ந்து கொள்ளுங்க. அந்த தந்தையினுடைய விருப்பம் என்ன, அவருடைய பிரியம் என்ன, அவர் நம்முடைய என்ன எதிர்பார்க்கார், இதெல்லாம் புரிந்து கொண்டு வாழுகிற பொழுது உறவு மட்டுமல்ல, ஐக்கியம் வளர்கிற அந்த ஐக்கியம்தான் உங்களை ஆசீர்வதிக்கும். அந்த ஐக்கியத்தின் மூலமாகத்தான் தேவ ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது.